வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் 90களில் ஃபேமஸாக இருந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க பால்கோவா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்திருக்கிறேங்க. பொட்டுக்கடலை நம்ம ஒரு கப் எடுத்துக்குவோம். அதே கப்பில் நம்ம சர்க்கரை எடுத்துக்க போகிறோங்க. ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, அதோடையே ஒரு 4 இல்லைன்னா 5 ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க. கரெக்டாக இருக்கும். இந்த ஏலக்காய் சேர்த்தி நம்ம பவுடராக அடிக்கும்போது நல்லா மணமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பவுடராக மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு நெய் பார்ப்போங்க. நெய் பாருங்கள், நான் 1/4 கப் அளவுக்கு மட்டும் நெய் எடுத்திருக்கேன். நெய் 1/2 கப்பு எடுக்க வேண்டாங்க. 1/4 கப்பு எடுத்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். இந்த நெய் எடுத்து ஊற்றிட்டு ஒரு முறை நம்ம எடுத்து வச்சுருந்த பவுட்ரு அதோடு சேர்த்திக்கலாங்க. ஒரு வேளை நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் சேர்த்துனோம்னா கரெக்டாக இருக்குங்க. இல்லை நீங்கள் 1/2 கப்புக்கு 1/2 கப்பு ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா திரும்பவும் நம்ம பொட்டுக்கடலையை அடித்து போடுற மாதிரி தான் வரும். அதனால் 1/4 கப்பு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் நம்ம 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்தி நல்லா கலந்து எடுத்து இப்போ பாருங்கள், நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக மேலே இந்த மாதிரி தடவி வச்சுக்கலாங்க. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா 10 நிமிஷம் கழித்து நம்ம பீஸ் போட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு நமக்கு பீஸ் வந்துடுங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 hour விட்டுட்டு இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக நமக்கு அந்த பால்கோவா எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.